ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் அரைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு போடணும். கடுகு கொஞ்சம் பொடிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரைஞ்சி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா கலர் மாற ஸ்டேஜில் கருவேப்பிலை போடணும். என்கிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பிலை இல்லை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா உரைப்புக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வதக்கிட்டு கீரையை உள்ளே வந்து ஆட் பண்ணுங்கள். கீரை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு கை விடாமல் கிண்டி விடணும். கீரையில் எப்போவுமே தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுலேருந்தே தண்ணி நிறைய பிரிஞ்சு வரும். மூடி போட்டு மூடியும் கீரையை வந்து வேக வைக்கக்கூடாது. ஸோ இந்த ரெண்டுமே நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்த ஸ்டேஜில் வந்துடும். இந்த டைமில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேங்காவை கொஞ்சம் துருக்கி வச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு செகண்டுக்கு அதை லைட்டாக கை விடாமல் கிண்டி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான பொரியல் ரெடி ஆயிரும். கீரையிலேயே ரொம்ப ஈஸியாக ஆஞ்சி எடுக்கிற கீரை இதுதான். ரொம்ப குயிக்காகவும் இதை வந்து ரெடி பண்ணிடலாம். அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி சாப்பிட்டீங்க, சாப்பாட்டில் வச்சுன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.